நம்ம குடியிருக்கிற வீடை நம்ம ஒரு கோயிலா நினைக்கிறோம். அந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் லட்சுமி கடாட்சத்தோடையும் இருக்கணும்னா உருளியில் பூ போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு உருளியில்தான் பூ போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உருளியை நான் கிரேமோ.in இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருக்கேன். இது சிப்பி உருளி. சிப்பியை நம்ம லட்சுமி தேவியோட அம்சமா நினைக்கிறேன். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு இதுக்கு மேல பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு விளக்கேத்தி வச்சுட்டேன்னா வீடே ரொம்ப தெய்வீக கடாட்சத்தோட இருக்கும். காலையில பிரம்ம முகூர்த்த டைமிங்ல, சாயங்கால டைமிங்ல நம்ம சிப்பி உருளிக்குள்ள விளக்கேத்தி வச்சுட்டு லட்சுமி தேவியோட ஸ்லோகம் எல்லாம் சொல்லலாம். கிரேமோ.in இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் மென்ஷன் பண்றேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களோட பேஜ்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய உருளிஸ் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீட்டிலும் இதே மாதிரி வாங்கி வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணி வைக்கும்போது நம்ம வீடுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும். நம்ம இதுல வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதேவும் கோயிலுக்குள்ள எல்லாம் போனா ஒரு நறுமணம் வரும் பாருங்க, அந்த மாதிரி நறுமணத்தோட இருக்கும். வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது நம்ம ரொம்ப டிப்ரெஷனோட வரும். இந்த நறுமணம் வந்தோடனே நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.